ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வினோல ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு ருசியான ரெசிப்டாக பார்க்க போகிறோம். சிக்கன் லாலிபாப். இதை பாருங்கள், இந்த மாதிரி குச்சி குச்சாக இருக்கும். இது நம்ம சிக்கன் லாலிபாப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஜூஸ் நான் ஏற்கனவே கலந்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடுறேன் இதெல்லாம் என்னென்ன கலந்துருக்கான்னு சொல்லி. 2 ஸ்பூன் சோள மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் தூள், 1/2 ஸ்பூன் நற்சீரகம் தூள். அது கூட 2 முட்டை நல்லா அடித்து ஊற்றிருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து. இதுக்கு கலர் தேவையான அளவு கலர் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டேன். முக்கியமானது உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சாஸ் பார்த்துட்டு நம்ம இப்போ இதை இதில் கலக்க போகிறோம். சும்மா நீங்கள் உங்களுக்கு அது ஒட்டுதான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வேணால் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். எனக்கு நாளைக்கு தான் இதை நாங்கள் ஆர்டர் வந்துருக்கு செய்ய போகிறோம். நான் இதை முதல் நாளே ஊற வைக்கிறேன். இந்த தேவையான கறியை இதிலே போட்டு இதை நல்லா கலந்து இதுக்கு ஒரு 24 மணி நேரம் ஊறிச்சின்னா ஊறி அதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சிங்கன்னா அந்த சாந்து நல்லா அதில் ஏறி இருக்கும். நல்லா ருசியாக இருக்கும் நம்ம பொரித்து சாப்பிடுவோம். இதை வந்து நம்ம சிறு தீ வச்சு தான் நம்ம பொரிக்க போகிறோம். பெரிய தீயில் பொரிக்கக்கூடாது, தீஞ்சிரும் டக்குன்னு. இது கறியும் வந்து உங்களுக்கு பீஸு பாருங்கள், சின்ன சின்ன பீஸ் தான். அதனால் ஒரு சிறு தீயில் வச்சு செய்யும் போதே உள்ளேயும் வெந்துடும், வெளியிலையும் வெந்துடும். அதை பொரிக்கும் போது உங்களுக்கு அதோடைய மெத்தடை காட்டுறேன். இப்போ இதை நல்லா ஊற வைக்கணும். நீங்கள் நல்லா கலந்து வச்சுருக்கேன். நான் இது கூட எலுமிச்சை பழசாறு சேர்க்கலை. நான் டக்குன்னு செய்கிறதா இருந்தால் நீங்கள் எலுமிச்சை பழசாறு சேர்க்கலாம். அந்த சோஸ் அதில் சேர்கிறதுக்கு நான் ஒரு நாள் முன்னாடியே ஊற வைக்கிறதுனால எலுமிச்சை பழசாறு சேர்க்கலாம். நான் கலந்துருக்கும் போதே நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி பாருங்கள், சாந்து நல்லா சேர்ந்து வரணும். அதோட நான் கிட்டத்தட்ட ஒரு 45 பீஸ் போட்டிருக்கேன், ஒரு 2 கிலோ வர்ற மாதிரி. அவ்வளோதான். இது ஊறட்டும். இதை பொரிக்கும் போது உங்களுக்கு காட்டும். சிக்கன் 65 நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிடுச்சு. இப்போது இதை பொரிக்க போகிறோம். நான் வானலில் தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்கலாம். நீங்கள் எடுக்கும்போது இதுமாரி எடுத்து இப்படி போடும். வெடிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். இதை நீங்கள் சிறு தீயில் தான் செய்யணும், பெரிய தீயில் செய்யக்கூடாது. இதை நல்லா அப்படியே பொறுமையாக இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் 65 கடைசி இது போட்டிருக்கேன். முதல்ல போட்டு எடுத்துட்டேன், காட்டுறேன் உங்களுக்கு எப்படி செஞ்சுருக்கேன்னு. சிறு தீ வச்சு தான் செய்யணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற இதுவும் வேகும், வெளியில் இருக்கிறதும் வேகும். நம்ம பெரிய தீ வச்சு சீக்கிரம் முடிக்கணும்னு செஞ்சோன்னா மேலே, ஏன்னா நம்ம சோள மாவு அரிசி மாவுலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே தீஞ்சிரும் டக்கு. அப்போ நீங்கள் சாப்பிடும் போது கசக்கும் லேசாக. அதனால் இதை நீங்கள் பொறுமையாக ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் இதோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்படியும் ஒரு ஷிஃப்ட்டு நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஆகும். நான் செஞ்சு முடிச்சிட்டேன் பாருங்கள். ஒரு ஷிஃப்ட் எடுத்துருக்குறது பாருங்கள்.
நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து அழகாக, ஏன்னா இது கொமாத்துக்கு போகுது இல்லையா, அவங்க எடுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு ப்ரைவசியாக ஒழுங்காக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால, கையில் எண்ணெய் படக்கூடாதுங்கிறதுனால இந்த அலுமினியத்தால் சுற்றிருக்கேன். அப்படி முறு முறு முறு. உண்மையிலுமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே இது ஃபேவரட். ஓகே, அடுத்து ஒரு நல்ல ருசியான ரிசப்டில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.